எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வேரியஸ் போஸ்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் முதல் கேள்வி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டைப்பிஸ்ட் எக்ஸாமு, டிரைவர் எக்ஸாம், இதெல்லாம் இது வரைக்கும் போன வாட்டி டிரைவர் எக்ஸாம் நடந்தது 4ஆம் தேதி நடைபெற்றது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், அதாவது சென்னை மற்றும் மதுரைக்கு மட்டும், அந்த பர்டிகுலர் கோர்ட்டுக்கு மட்டும் நடைபெற்றது. பட் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2900 போஸ்ட்டு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் தனித்தனியாக போஸ்ட் இருக்குது. அதனால் இது இப்போ தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணாத நண்பர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, மங்களேசன் டேஸ் வம்சத்தினர்? சாளுக்கிய வம்சத்தினர். ராஷ்டிரகூடர்களின் புதிய தலைநகரம்? ராஷ்டிரகூடர்களின் புதிய தலைநகரம் மானியகேட்டா. கடைசி பல்லவ மன்னன்? அபராஜிதன். அபராஜிதன். இரண்டாம் நந்திவர்மன் ஆதரித்த புலவர்? இதுக்கு சரியான விடை பெருந்தேவனார். ஓவியங்களில் சாளுக்கியர் பின்பற்றிய பாணி? ஓவியங்களில் சாளுக்கியர் பின்பற்றிய பாணி வாகட்டகர். அடுத்த 6வது கேள்வி, நாட்ஸை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி ராஷ்டிரகூட அரசர்? 3ஆம் கோவிந்தன். அடுத்து, ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது எது? ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது எது? அரபிக்கடல். அரபிக்கடல். எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலையிடை பீடபூமி? எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலையிடை பீடபூமி ஈரான். பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. மலேசியா ரப்பர், தாய்லாந்து தேக்கு, கொரியா செர்ரி, இஸ்ரேல் அத்தி. இந்தியா டேஸ் உற்பத்தியில் முன்னணி வகிக்கின்றது? மைக்கா. மைக்கா. ஸ்பெயின் மற்றும் பிரான்சுக்கு இடையில் இயற்கையாகவே அமைந்துள்ள எல்லை? ஸ்பெயின் மற்றும் பிரான்சுக்கு இடையில் இயற்கையாகவே அமைந்துள்ள எல்லை பைரனீஸ். பைரனீஸ். ஐரோப்பாவில் மிக குறைவான மக்களடர்த்தியை கொண்ட நாடு எது? ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து. ஆசியாவை ஆப்பிரிக்காவிடமிருந்து பிரிப்பது? சூயஸ் கால்வாய். சூயஸ் கால்வாய். உலகின் தாழ்வான பகுதி? சாக்கடல். சாக்கடல். ஆசிய மொத்தப்பரப்பில் வேளாண்மைக்கு ஏற்ற நிலப்பரப்பு? 18%. 18%. அடுத்து, யாங்சி ஆறு பாயும் நாடு? சீனா. சீனா. வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள தீவு? இலங்கை. இலங்கை. புவியின் வடிவம்? ஜியாய்டு. புவியின் வடிவம் ஜியாய்டு. வடதுருவம் என்பது 90 டிகிரி வட அச்சக்கோடு. அடுத்து, 23 வட அச்சக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது.
கடக ரேகை, கடக ரேகை. 180 டிகிரி தீர்க்கக்கோடு என்பது, 180 டிகிரி தீர்க்கக்கோடு என்பது பன்னாட்டு தேதிக்கோடு, பன்னாட்டு தேதிக்கோடு. கிரீன்விச் முதன்மை தீர்க்கக்கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம் நண்பகல் 12 மணி. ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள், ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள்? 1440 நிமிடங்கள், 1440 நிமிடங்கள். அடுத்து, சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் பகுதி வெப்பமண்டலம், வெப்பமண்டலம். 23½ வடாட்சக்கோடு டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. கடகவரை, கடகவரை. அச்சக்கோடுகள் டேஸ் என்றும் அறியப்படுகிறது. அகலாங்கு, அகலாங்கு. அடுத்து, 1884ஆம் ஆண்டு பன்னாட்டு கருத்தரங்கு நடத்தப்பட்ட நாடு அமெரிக்கா. உலகின் மிக ஈரப்பதமான இடம், உலகின் மிக ஈரப்பதமான இடம் மவுசின்ராம், மவுசின்ராம். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம் டினிக்லிங், டினிக்லிங். ஐரோப்பாவின் இரண்டாவது உயரமான சிகரம், ஐரோப்பாவின் இரண்டாவது உயரமான சிகரம் மாண்ட் பிளாங்க், மாண்ட் பிளாங்க். உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு கியூபா, கியூபா. தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது தாய்லாந்து, தாய்லாந்து. அரேபிய பீடபூமி எந்த நாட்டில் உள்ளது? அரேபிய பீடபூமி எந்த நாட்டில் உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சவுதி அரேபியா. தக்கான பீடபூமி எந்த நாட்டில் உள்ளது? இந்தியா. ஷான் பீடபூமி எந்த நாட்டில் உள்ளது? மியான்மர். யுனான் பீடபூமி எந்த நாட்டில் உள்ளது? சீனா, சீனா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜிகே டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.